இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the Kavan of the day. And today is 22nd February 2026, Sunday, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு சந்தோஷம். அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவரை துதிக்கிற நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். ஆமாதானுங்களே, when Sunday comes, something special, in our heart rejoice. Because we're going to worship the Lord, the living God, and we want to thank Him. அவருக்கு நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். ஆராதிங்க, நன்றியோடு ஆராதிங்க, உண்மையோடு ஆராதிங்க, ஆவியிலும் அனலா இருங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். சரிங்களா? இப்ப ஆண்டவருடைய ஊழியத்திலே போதனையிலே அவர் கடந்து போகிறார். கூட இருக்க சீஷர்கள் எல்லாம் அவரை எப்படியோ புரிந்து கொண்டு அவர் பின்னால போறாங்க. ஆனா இன்னும் உண்மையான அழைப்பை ஒருவேளை அவர்கள் உணராமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவர் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது பார்ப்போமே. அது மார்க் 14:11, மார்க் 14:11, மார்க் chapter 14:11. And when they heard it, they were glad and promised to give him money. So you shut out how we might convincingly betray him. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். யாரு? யூதாஸ். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறான். அதற்கு அவர்கள் பணம் கொடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்துவோம். சரி, நீ காட்டி கொடு, நான் அவனுக்கு பணம் தரேன். இயேசுவை பப்ளிக்ல அரெஸ்ட் பண்ண முடியவில்லை. இரவிலும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பூத்தி துணியெல்லாம் அவங்களுடைய அங்கேயெல்லாம் போட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது they don't arrest wrong person. சரியான இயேசு கிறிஸ்துவை அவர் கைது செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்கு என்ன நினைச்சாங்க? கூட இருக்கிறவன் எவனாவது ஒருத்தனை பிடிச்சி அவன் காட்டி கொடுக்கபடி கேட்போம். அந்த காட்டி கொடுக்கிறவனுக்கு பண ஆசை உள்ளவனாக இருக்க வேண்டும், பணத்தை குறித்து நினைவுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் அவனுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே நான் காட்டி கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் யூதாஸ். அப்புறம் வேதத்தை நான் பார்க்கிறோம், சீஷர்கள் மத்தியிலே அவன் தான் பொருளாளர், ட்ரெஷரர். பணம் அவன் தான் வைத்திருந்தானாம். பணப்பை அவனிடத்திலே தான் இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அவனுக்கு பொறுப்பானவன், பணத்துக்கு பொறுப்பானவன், கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருப்பான். ஆனால் இங்கே காட்டி கொடுப்பதற்கு ஒரு கூலியை கொடுக்கிறார்கள் அவனுக்கு. அதுக்கு சம்மதிக்கிறான், ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். சரி, நீ காட்டி கொடு, நான் அவளை தரேன். அருமையானவர்களே, யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு ஏசாமிக்கு தெரியும். அதை பப்ளிக்காவே சீஷர் மத்தியிலே அவர் ஒரு தடவை சொல்லுவாரு, யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு. தெரிந்தும் அவனை நேசித்தாரு, சிநேகிதனே என்று அழைத்தாரு. அவருடைய அன்பு வித்தியாசமானது பாருங்க. மனித அன்பு வேறு, கடவுளுடைய அன்பு வேறு. மனிதனுடைய அன்பு பழி வாங்குற அன்பு. ஆனா கடவுளுடைய அன்பு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. மனிதன் கூடாதவர், கர்த்தரோ மறக்கக்கூடியவர். மறந்ததுனாலதான் பவுல் சொல்றாரு, நாம் எல்லாம் புதிய சிருஷ்டின்னு சொல்றாரு. We have become a new creation because he forgot the old things. ஆனா மனிதன் பழையதை மறப்பதே இல்லை. இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்லுகிறேன், தன்னை காட்டி கொடுக்கிறவனையும் கர்த்தர் கூட வைத்திருந்தார். தன்னுடைய சீஷனாக தெரிந்து கொண்டிருந்தார். அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார் ஒரு சமயம், என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு நடக்க போறது ஐயோ. மனம் திரும்பாமல் போவதுதான் மனிதனுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மனம் திரும்புகின்ற சூழல் உனக்கு வரும். ஆனா அதை நீ பயன்படுத்தி கொள்ளாமல் போகும் பொழுது அது உனக்கு சாபமாக மாறிவிடும். பேதுரு மன்னிப்பு கேட்டான். அவன் மட்டும் என்ன, பேதுரு மட்டும் என்னங்க, தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவர்ல.
இவராவது இயேசு யூதாச இயேசுன்னு காட்டி கொடுத்தவர், வேற ஒன்றும் செய்யல தப்பு. ஆனா அதுக்கு பணத்தை வாங்கினார். நீ இயேசு கூட இருக்கிறாய் என்பதை உணர்ந்து இயேசுக்கு மகிமையான காரியங்களை செய்ய உன்னை அர்ப்பணம் செய். இந்த தவசு காலத்திலே நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயான நல்ல சிந்தனையோடு நீ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் அவர் பெரிய காரியங்களை அவருக்கு செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற ஆண்டவர், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் ஐயா. நீரே எங்களுக்கு புது பலத்தை கொடுத்து ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு புது பலத்தை கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் உன் நாமத்திலே ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நீங்க போதுமானவராயிருங்க. இந்த தவசு காலம் ஒரு ஆசீர்வாதமான காலமாக ஒவ்வொருவருக்கும் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கூட இருக்கிறவர்கள் தான் நம்மை காட்டி கொடுப்பார்களாம். கவனமா இருங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.